ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இன்ரு என்ன சமையல். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான அகர் அகர் ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம உடம்பை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம். இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களோட கடல் பாசி அளவு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் கூட குறைய போட்டால் ஒழுங்காக வர மாட்டேங்குதுன்னு. 10 கிராம் 5 கிராம்னு எங்களுக்கு எடுக்க தெரியல, அதை கரெக்டாக சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு வேண்டி நான் இந்த மாதிரி அளவு கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு பாக்கெட் கடல் பாசி வாங்கியிருக்கேன். இந்த கடல் பாசி நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக 5 கிராம் 10 கிராம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கணக்கு தெரியாது. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணாலும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக கட் பண்ணி போட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ இந்த பாக்கெட் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வைக்கும் போது 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியவே வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பாட்டிலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 2 பாக்கெட் நம்ம அரைச்சோம். பாருங்கள் எவ்வளோகான்னு வந்திருக்கணும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ அவ்வளோதான். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம், பால் காய்ச்சற பாத்திரம். இதில் 2 டேபிள் ஸ்பூனு கடல் பாசி எடுத்துக்கோங்க. இது கூடயே 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி காய்ச்சறதுனால நம்மளுக்கு ஊற வைக்க தேவையில்லை. கடல் பாசி ரொம்ப நேரம், ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். அது டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இப்போ இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம நல்லா இந்த கடல் பாசி கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம கடல் பாசி பவுடர் பண்ணி வச்சுருக்கனால சீக்கிரமாகவே உங்களுக்கு கரைஞ்சி நல்லா வேக ஆரம்பிச்சிரும். இப்போ கடல் பாசி எல்லாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி ஒன்று மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கணும். நான் ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட தண்ணியாக கொஞ்சம் பால் இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2-3 ஸ்பூனு மில்க் பவுடர் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா திக்காக இருக்கும். நல்லா எவ்வளோக்கு திக்காக இருக்கோ பால், அந்த அளவுக்கு நம்மளுக்கு கடல் பாசி புட்டிக்கு சூப்பராக வரும். இப்போ இது கூடயே நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். பால் எடுத்து நம்ம சேர்த்து நல்லாவே கொதிக்க விட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் சுகர் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 கப்பு இருக்குது. இனிப்பு உங்களுக்கு முன்ன பின்ன வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப்பு சுகர் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சீனி சேர்த்தப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. சீனியெல்லாம் கரையிற வரைக்கும் கரைஞ்சி நல்லா கொதிச்சா நம்மளுக்கு போதும். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்க்க போகிறேன். ஒரு ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்க்க போகிற நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இருந்தால் கூட 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த எசன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏலக்காய்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. சேர்த்தா அந்தளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் ரோஸ் எசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன பவுலில் எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சின்ன பவுலில் ஊற்றுறது ஈஸியாக இருந்துச்சுன்னா அதில் ஊற்றுங்க. இல்லைன்னா பெரிய பெரிய பிளேட்டில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனித்தனியாக கொடுக்கறதுனால நான் ஒவ்வொரு பவுலுக்கு தனித்தனியாக ஊற்றி எடுத்துக்கிறேன். நான் முட்டை ஊற்றுற பாக்ஸை சின்ன சின்னதாக கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. உங்கள்கிட்ட இதே மாதிரி வேறு மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா நான் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பாலில் மிச்சம் பாலில்
இந்த ட்ராப்ஸை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலர் வந்து நான் 2 ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். இது சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை பாக்ஸில் ஊற்ற முன்னாடி சூடு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். சூடு அந்தளவுக்கு இல்லை, லைட்டாக வெது வெதுப்பான சூடாக தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம ரொம்ப சூடாக ஊற்றினோம்னா முட்டை பாக்ஸ் வந்து இலகிரும். இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் சூப்பரான இந்த பாக்ஸெலாம் ஊற்றுற மாதிரி வித்தியாசமான பாக்ஸ்லாம் வச்சுருந்தா நீங்கள் வேறு கலர் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களோட ஐடியா தான். உங்களுக்கு எப்படின்னா அப்படிலாம் கூட செய்யலாம். நம்ம இது பெரிய ஒரு விஷயமே இல்லை. உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரே பாலில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரே நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதெல்லாம் கஷ்டமாக இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் ஊற்றி முடிச்சிட்டோம். இப்போ இது எப்படியுமே செட் ஆகிறதுக்கு இது சின்னதாக இருக்கிறது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் செட் ஆயிரும். நம்ம பெரிய பவுலில் ஊற்றிருக்கிறது எப்படியுமே 1/2 அன் ஹவர் ஆகும் செட் ஆகிறதுக்கு. அதனால் மூடி வச்சிடலாம், செட் ஆகட்டும். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் செட் ஆகிருக்கான்னு. இப்போ எல்லாமே நான் சூப்பராக நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இப்போ லேசாக நம்ம வந்து லைட்டாக புஷ் பண்ணி விட்டால் போதும், ஷேக் பண்ணால் போதும், அழகாக வெளியாயிரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ன்னு தூரத்தில் ஊற்றுனோம்னா நம்ம ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. வேறு நம்ம சில்வர் பாத்திரத்தில் அந்த மாதிரி ஊற்றுனோம்னா நம்ம எடுக்க கஷ்டமாக இருக்கும், ஒட்டிக்கிட்டு வராது. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லேசாக அமுக்கிட்டு ஒரு தட்டுனா கீழே விழுந்துடும். அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். எல்லாத்துலையும் இதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடாக விழுந்தால் கூட நம்ம லேசாக மூவ் பண்ணோம்னா அழகாக வலிக்கிட்டு வந்துடும். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். அதனால் மெதுவாக பொறுமையாக நம்ம செஞ்சால் போதும். கடல் பாசி நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இதுக்கு மேலே நம்ம கடல் பாசி சேர்த்தோம்னா கல் மாதிரி இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. இதோட கம்மியாக போட்டாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே செட் ஆகாமல் தொழுக்குன்னு இருக்கும். அதுவும் நல்லா பார்க்கவும் நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இதுதான் நம்ம சரியான பருவம். அதனால் இதே அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணும்னா நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஜில்லுன்னு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து தனியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி செட்டாக இருக்குன்னு. இப்போ நல்ல ஃப்ரிட்ஜில் ஜில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இப்போ நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். எடுக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சூப்பரான ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். மறுபடியும் ஒரு அழகான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.